தமிழன் செய்திகள். விருதுநகர் தனியார் மண்டபத்தில் திமுக இளைஞரணி சார்பில் புதிய நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. விருதுநகர் தனியார் மண்டபத்தில் திமுக இளைஞரணி சார்பில் புதிய நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் வருவாய்த்துறை அமைச்சர் சாத்தூர் ராமச்சந்திரன், திமுக மாநிலங்களவை எம்பி திருச்சி சிவா ஆகியோர் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் வரும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக திமுக இளைஞர்களின் நிர்வாகிகளுக்கு சமூக வலைதளங்களை பயன்படுத்துவது குறித்த பயிற்சி முகாம் நடைபெற்றது. திருப்பூர் அருகே தாராபுரத்தில் பிரியாணி கடை அதிபரிடம் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி என கூறி பணம் பறிக்க போனில் மிரட்டல் விடுத்த நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் தெரிவித்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் ஜாபர் சாதிக் என்பவர் பேருந்து நிலையம் அருகில் பிரியாணி கடை நடத்தி வருகிறார். இவருக்கு கடந்த 15ஆம் தேதி போனில் தொடர்பு கொண்ட நபர் தன்னை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி என கூறிக்கொண்டு உங்களது கடையில் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளிகளுக்கு வேலை நேரத்தின் போது ஹெக்பேப் வழங்குவதில்லை என்றும் சுகாதாரமற்ற முறையில் உள்ளது, இன்னும் 20 நிமிடங்களில் நிருபர்களுடன் வந்து ஆய்வு செய்ய உள்ளதாகவும் கடையை பூட்டி சீல் வைக்க உள்ளதாகவும் மிரட்டல் விடுத்துள்ளார். இந்நிலையில் போனில் பேசிய நபர் போலியான அரசு அதிகாரி என உணர்ந்த கடை அதிபர் இதுபோன்ற தொழிலாளர்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் வகையில் பணம் பறிக்கும் நோக்கில் மிரட்டுதல் விடுத்த நபர் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி பிரியாணி கடை அதிபர் திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் மனு அளித்துள்ளார். திருநீர்மலையில் நடைபெற்ற சித்திர மாத தேர் திருவிழாவை முன்னிட்டு 8000 பேருக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னை அடுத்த திருநீர்மலை ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் கோவிலில் சித்திரை மாத திருத்தேர் விழாவை முன்னிட்டு பம்மல் நரேஷ் கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனர் புருஷோத்தமன் மற்றும் கணேஷ் கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனர் சொக்கலிங்கம் ஏற்பாட்டில் 8000 பேருக்கு அன்னதான நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அங்கு வரும் பக்தர்களுக்கு 8000 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் நரேஷ்குமார், கணேஷ், வெங்கடேசன், ஜீவா ஆகியோர் கலந்து கொண்டனர். சிவகங்கை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக கூட்டரங்கில் இன்று கலைஞர் கைவினை திட்ட தொடக்க விழாவில் பயனாளிகளுக்கு கடன் உதவி வழங்கப்பட்டது. சிவகங்கை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக கூட்டரங்கில் இன்று கலைஞர் கைவினை திட்ட தொடக்க விழாவில் பயனாளிகளுக்கு கடன் உதவி வழங்கப்பட்டது. நாகையில் சில மாதங்களுக்கு முன்பு 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கட்டிடத்தில் அரசின் சார்பாக மாவட்ட கல்வி தன்முனைப்பு திட்டத்தின் கீழ் பொன்னி சித்திரை கடல் என்ற ஓவிய பயிற்சி மையம் திறக்கப்பட்டது. நாகையில் சில மாதங்களுக்கு முன்பு 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கட்டிடத்தில் அரசின் சார்பாக மாவட்ட கல்வி தன்முனைப்பு திட்டத்தின் கீழ் பொன்னி சித்திரை கடல் என்ற ஓவிய பயிற்சி மையத்தை தமிழக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இன்று திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு மீன் வளர்ச்சிக் கழக தலைவர் கௌதமன், நாகை சட்டமன்ற உறுப்பினர், ஆளுநர் ஜான்பாஸ், மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஜெயங்கொண்டம் அருகே காட்டுப்பன்றி தாக்கியதில் படுகாயமடைந்த பெண் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். அரியலூர் மாவட்டம் மீன்சுருட்டி அருகே ஆலயத்திப்பள்ளம் கிராமத்தை சேர்ந்த ஜோதி என்பவர் தனது கால்நடைகளுக்கு தீவனம் அறுப்பதற்காக அருகில் உள்ள சவுத்தோப்பிற்கு சென்றுள்ளார். அப்பொழுது அங்கு தீவனம் அறுத்துக் கொண்டிருக்கும் போது பின்னால் அங்கு வந்த காட்டுப்பன்றி தாக்கியதில் நிலை தடுமாறி கீழே விழுந்த ஜோதி படுகாயமடைந்தார். இதனை அறிந்த அருகில் இருந்தவர்கள் ஜோதியை மீட்டு ஜெயங்கொண்டம் அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். அங்கு மருத்துவர்கள் ஜோதிக்கு தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர். எனவே மீன்சுருட்டி, ஆண்டிமடம் உள்ளிட்ட பகுதிகளில் காட்டுப்பன்றியின் நடமாட்டம் அதிக அளவில் உள்ளதாகவும் இவற்றை பிடிக்கவும் காட்டுப்பன்றிகளை வனத்திற்கு விரட்டவும் வனத்துறையின் மாவட்ட நிர்வாகமும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் மதுவிலக்கு காவல்துறையினர் மற்றும் ரயில்வே துறையினர் இணைந்து முறையாக ரயில்களில் திடீர் சோதனை மேற்கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் மதுவிலக்கு காவல்துறையினர் மற்றும் ரயில்வே காவல்துறையினர் இணைந்து முறையாக ரயில்களில் திடீர் சோதனை மேற்கொண்டனர். அப்பொழுது புவனேஸ்வரத்தில் இருந்து ராமேஸ்வரம் சென்ற விரைவு ரயிலில் மதுவிலக்கு காவல்துறையினர் மேற்கொண்ட சோதனையில் வட மாநிலங்களில் இருந்து கடத்தி வரப்பட்ட 3.5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 4.5 கிலோ எடை கொண்ட கஞ்சா மற்றும் குட்கா பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. ஆந்திராவில் முந்தைய ஆட்சியாளர்கள் தேவஸ்தானத்தின் பசு தொழுவங்களை கூட விட்டு வைக்கவில்லை எனவும் அறங்காவலர் குழு தலைவர் PR நாயுடு தெரிவித்துள்ளார். ஆந்திராவில் அகில இந்திய பசு பாதுகாப்பு அமைப்பின் பொதுச் செயலாளரும் முன்னாள் தேவஸ்தான பசு பாதுகாப்பு உறுப்பினருமான கோடி ஸ்ரீதர், அறங்காவலர் குழு உறுப்பினர் பானு பிரகாஷ் உடன் தலைவர் PR நாயுடு ஸ்ரீ வெங்கடேஸ்வரா தேவஸ்தான கோசாலை ஆய்வு செய்தார். இதில் பசு காப்பகத்தின் உறுப்பினர்களாக பணியாற்றிய கோட்டி ஸ்ரீதர் பேசும்போது முந்தைய ஆட்சியாளர்களின் கீழ் தேவஸ்தான பசு காப்பகத்தின் முன்னாள் இயக்குநராக இருந்த டாக்டர் ஹரிநாத் ரெட்டி பல முறைகேடுகளை செய்துள்ளதாக குற்றம் சாட்டினார். மேலும் பிற மாநிலங்களில் இருந்து மருந்துகள், புல் மற்றும் பசுக்களை வாங்குவதில் மிகப்பெரிய முறைகேடுகள் நடந்துள்ளதாகவும் பசுக்கள் பிறந்த பிறகு என்ன ஆனது என்பது குறித்து முழுமையான கணக்கு இல்லை என்று குற்றம் சாட்டினார். மேலும் தேவஸ்தான பசு காப்பகத்தை சர்ச்சைக்குள்ளாக்க வேண்டாம் என்று அவர் கேட்டுக்கொண்டார். பழனி சண்முக நதி அருகில் பிறந்த சில மணி நேரமையான பெண் குழந்தையை சாலையோரத்தில் வீசி சென்றது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே சண்முக நதி அருகே சாலையோரம் உள்ள ஒரு புளிய மரத்தடியில் குழந்தையின் அழுகுரல் கேட்டுள்ளது. அப்போது அவ்வழியே சென்ற வாகன ஓட்டிகள் அருகில் சென்று பார்த்தபோது அங்கிருந்த கட்டைப்பை ஒன்றில் குழந்தை ஒன்று இருந்தது கண்டுபிடித்து அதிர்ச்சியடைந்தனர். உடனே இதுகுறித்து பழனி நகர போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் பெண் சிசுவை மீட்டு முதலுதவி சிகிச்சைக்காக பழனி அரசு மருத்துவமனைக்கு எடுத்து சென்றனர். தொடர்ந்து முந்தையை வீசி சென்ற மர்ம நபர்கள் யார் என்று விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவையில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி சூளுரைத்தார். கோவையில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி தலைமையில் நீட் தேர்வால் உயிரிழந்த மாணவர்களுக்கு மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதில் ஏராளமான கழக மாணவர் அணியினர் கலந்து கொண்டு மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தியதுடன் திமுக அரசிற்கு எதிராக உயிரிழந்த மாணவர்களுக்கு நியாயம் கேட்டு கோஷங்களை எழுப்பினர். மேலும் நீட் தேர்வால் உயிரிழந்த 22 மாணவ மாணவிகளுக்காக மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சியில் பேசிய முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற்று தமிழகத்தில் அதிமுக ஆட்சி அமையும் என்று தெரிவித்தார். கோவையில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான சைபர் குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் 2 இளைஞர்களின் தொடர் பயணத்தை மாநகர காவல் ஆணையர் சரவணசுந்தர் துவக்கி வைத்தார். கோவையை சேர்ந்த இளைஞர்கள் சங்கராஜ், சுப்பிரமணியம் மற்றும் தினேஷ்குமார் ஆகியோர் இந்தியா முழுவதும் விழிப்புணர்வு பயணம் செல்கின்றனர். இதில் கோவையில் இருந்து சுமார் 17,000 கிலோமீட்டர் தூரம் இந்தியா முழுவதும் உள்ள பள்ளி கல்லூரிகளில் விழிப்புணர்வு செய்யும் நோக்கத்துடன் பயணம் செல்ல உள்ள நிலையில் இதற்கான துவக்க விழா கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த விழிப்புணர்வு பயணத்தை கோவை மாநகர காவல் துணை ஆணையர் சரவணசுந்தர் துவக்கி வைத்தார். மயிலாடுதுறையில் அதிமுக மாணவர் அணி சார்பில் கையில் மெழுகுவர்த்தி ஏந்தி பேரணி மற்றும் நினைவஞ்சலி நிகழ்ச்சியில் நூற்றுக்கணக்கானோர் பங்கேற்றனர். மயிலாடுதுறை மாவட்ட அதிமுக செயலாளர் S. பவன்ராஜ் தலைமையில் நடைபெற்ற பேரணியில் நூற்றுக்கணக்கான நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கருப்பு சட்டை அணிந்து கையில் மெழுகுவர்த்தி ஏந்தி பங்கேற்றனர். தொடர்ந்து மயிலாடுதுறை புதிய பேருந்து நிலையம் அருகே உயிரிழந்த 22 மாணவ மாணவிகளின் புகைப்படங்களுக்கு மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பேரணிகள் கொண்டு வந்த மெழுகுவர்த்தியை மாணவ மாணவிகளின் புகைப்படங்கள் முன்பு ஏற்றி அஞ்சலி செலுத்தினர். தென்காசி ஆகாஷ் ஃப்ரெண்ட்ஸ் IAS அகாடமியில் முப்பெரும் விழா நடைபெற்றது. தென்காசி ஆகாஷ் ஃப்ரெண்ட்ஸ் IAS அகாடமியின் TNPSC குரூப் 4 2025 வெற்றியாளர்களுக்கு பாராட்டு விழா, நன்றி தெரிவிக்கும் விழா, ஈதல் இதயம் தன்னார்வலர்களாக இணையும் விழா ஆகிய முப்பெரும் விழா தென்காசி இசக்கி மஹாலில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக மோட்டிவேஷனல் பேச்சாளர், தமிழ் எழுத்தாளர் மற்றும் பட்டிமன்ற பேச்சாளருமான பாரதி பாஸ்கர், திருவள்ளூர் மாவட்ட துணை ஆட்சியர் பிரீத்தி பார்கவி, தென்காசி மாவட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் தமிழனியன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையம் அருகே அதிமுக கட்சியின் மாவட்ட ஒருங்கிணைந்த மாணவர் அணி சார்பில் நீட் தேர்வினால் உயிரிழந்துள்ள மாணவ மாணவிகளுக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையம் அருகே அதிமுக கட்சியின் மாவட்ட ஒருங்கிணைந்த மாணவர் அணி சார்பில் நீட் தேர்வினால் உயிரிழந்துள்ள மாணவ மாணவிகளுக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட செயலாளர், அரக்கோண சட்டமன்ற உறுப்பினருமான சூரவி மற்றும் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட செயலாளர் SS குமார் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புழைப்பாளர்களாக பங்கேற்று இந்த நிகழ்வின் போது திமுக கட்சி நீட் தேர்வு ரத்து செய்வோம் என பொய்யான வாக்குறுதியை அறிவித்துவிட்டு வாக்கு பெற்று வெற்றி பெற்றுள்ள நிலையில் 22 மாணவ மாணவிகள் நீட் தேர்வு காரணமாக உயிரிழந்து இருக்கும் சம்பவத்தை சுட்டிக்காட்டி திமுக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். தூத்துக்குடி DMNS பேட்டை திடலில் பத்திரிகை உலகின் முடிசூடா மன்னராக வலம் வந்த பத்மஸ்ரீ டாக்டர் ப. சிவந்தி ஆதித்தனாரின் 12வது ஆண்டு நினைவேந்தல் விழா நடைபெற்றது. தூத்துக்குடி DMNS பேட்டை திடலில் பத்திரிகை துறையின் மறுமலர்ச்சி புரட்சி வீரரும் முடிசூடா மாமன்னருமான விளங்கிய பத்மஸ்ரீ டாக்டர் ப. சிவந்தி ஆதித்தனாரின் 12வது நினைவேந்தல் விழா நடைபெற்றது. இந்த நிகழ்வில் தமிழ்நாடு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் மற்றும் தூத்துக்குடி வடக்கு மற்றும் மாவட்ட திமுக செயலாளர் திருமதி கீதா ஜீவன் அவர்கள் மற்றும் அவரது கணவர் ஜீவன் ஆகியோர்கள், துணை மேயர் ஜெனிட்டா அவர்கள், செல்வராஜ் மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள், கட்சி நிர்வாகிகள் ஆகியோர் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர். கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் காந்தி மைதானம் அருகில் உள்ள குப்பைகளை அகற்ற குடித்துறை நகராட்சி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பாமக பிரமுகர் மற்றும் நகர்மன்ற உறுப்பினர் ரவி தமிழன் தொலைக்காட்சிக்கு சிறப்பு பேட்டியளித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் மேம்பாலத்தில் குப்பைகளை கொட்டி சுகாதார தேடுகளை ஏற்படுத்தி போக்குவரத்திற்கு இடையூறு செய்து விபத்துகள் ஏற்பட காரணமாக இந்த குப்பைகளை அகற்ற குடித்துறை நகராட்சி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பாமக பிரமுகர் மற்றும் நகர்மன்ற உறுப்பினர் ரவி தமிழன் தொலைக்காட்சிக்கு சிறப்பு பேட்டி அளித்தார். மேலும் இதே நிலை தொடர்ந்தால் நகராட்சி அலுவலகம் முன் மாபெரும் போராட்டம் நடத்தப்படும் என கூறினார்.
கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை காவல் நிலையம் அருகில் சமூக ஆர்வலர்களால் உருவாக்கப்பட்ட அன்பு சுவரி என்று அலங்கோலமாக காட்சியளிக்கும் பரிதாப நிலை ஏற்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை காவல் நிலையம் அருகில் சில ஆண்டுகளுக்கு முன்பு பயன்படுத்தப்பட்ட பழைய துணி வகைகளை மட்டுமே இங்கே வைக்க வேண்டாம் என தெளிவாக எழுதப்பட்டிருந்தது. இருப்பினும் பழைய துணி வகைகளை மக்கள் குவித்து வருவதால் இதனை பயன்படுத்தி ஆளில்லாமல் அலங்கோலமாக காட்சியளிக்கிறது. ஆகவே இந்த அலங்கோல நிலையை மாற்றி தேவைப்படும் நபர் எடுப்பதற்கு சற்று மறைவிடம் வசதி ஏற்படுத்தி கொடுத்தால் தர்ம சங்கடம் இல்லாமல் பொதுமக்கள் எடுத்து பயன்படுத்திக் கொள்வார்கள் என சமூக சேவகர் அருள்ராஜ் கோரிக்கை விடுத்துள்ளார். மதுரை மாவட்டம் பாண்டிக்கோவில் அருகே முன்னாள் எஸ்டிபிபி குமரவேலு அவர்களின் இல்ல வரவேற்பு விழாவில் நடிகர் ரஜினிகாந்த் அவர்களின் சகோதரர் சத்யநாராயணர் செய்தியாளர்களை சந்தித்தார். மதுரை மாவட்ட பாண்டிக்கோவில் அருகே முன்னாள் டிஎஸ்பி குமரவேலு அவர்களின் இல்ல வரவேற்பு விழாவில் நடிகர் ரஜினிகாந்த் அவர்களின் சகோதரர் சத்யநாராயணா செய்தியாளர்களை சந்தித்த பொழுது கூலிப்படம் நன்றாக வந்துள்ளது என்று கூறினார். அந்த விழாவில் அமைச்சர் மூர்த்தி வேலுச்சாமி மற்றும் பிரபலங்கள் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா தாலுகாவில் அமைந்திருக்கும் குளோபல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் மற்றும் டெக்னாலஜி கல்லூரியின் நான் முதல்வன் வேலைவாய்ப்பு டிரைவிங் 2024-25 ஆண்டு ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா தாலுகாவில் அமைந்திருக்கும் குளோபல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் மற்றும் டெக்னாலஜி கல்லூரியின் நான் முதல்வன் வேலைவாய்ப்பு டிரைவிங் 2024-25 ஆண்டு தொலைநோக்கு பார்வையின் மூலம் இயக்கப்படும் இந்த முயற்சி தமிழகம் முழுவதிலும் உள்ள மாணவர் மாணவிகள் ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதில் மொத்தம் 6 கல்லூரிகளில் மற்றும் 15க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் கலந்து கொண்டனர். மேலும் இதில் 900க்கும் மேற்பட்ட மாணவிகள் இந்த நான் முதல்வன் வேலைவாய்ப்பில் கலந்து கொண்டனர். கோவை ராம்நகர் பகுதியில் நடைபெற்ற ஜேஇஇ மற்றும் நீட் தேர்வுகளுக்கான UN அகாடமி பயிற்சி மைய திறப்பு விழாவில் மத்திய இணையமைச்சர் எல்முருகன் கலந்து கொண்டார். கோவை ராம்நகர் பகுதியில் நடைபெற்ற ஜேஇஇ மற்றும் நீட் தேர்வுகளுக்கான UN அகாடமி பயிற்சி மைய திறப்பு விழாவில் மத்திய இணையமைச்சர் எல்முருகன் கலந்து கொண்டார். அப்போது மாணவர்கள் மத்தியில் பேசிய அவர் 2047ஆம் ஆண்டு இந்தியாவை வளர்ந்த நாடாக உருவாக்குவதற்காக பிரதமர் மோடி சிறப்பான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் இதில் இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு பல்வேறு வாய்ப்புகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அனைத்து துறைகளிலும் இந்தியா சிறந்த வளர்ச்சியை கண்டு வருவதாகவும் குறிப்பாக தமிழகத்தில் மருத்துவக் கல்லூரி கட்டமைப்புகளை மேம்படுத்தி வருவதாகவும் கூறினார். கோவை டவுன்ஹால் பகுதியில் உள்ள புனித மைக்கேல் ஆதிதூதர் பேராலயத்தில் நடைபெற்ற நள்ளிரவு கூட்டு பிரார்த்தனையில் ஏராளமானோர் பங்கேற்று இயேசு கிறிஸ்துவை பிரார்த்தித்தனர். கோவை டவுன்ஹால் பகுதியில் உள்ள புனித மைக்கேல் ஆதிதூதர் பேராலயத்தில் பேராயர் தாமஸ் அக்வினாஸ் தலைமையில் ஈஸ்டர் கூட்டு பிரார்த்தனை நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது இயேசு கிறிஸ்துவின் 33 ஆண்டுகால வாழ்க்கை, அதில் இயேசு கிறிஸ்துவ போதித்த கருத்துகள், இயேசு கிறிஸ்து அனுபவித்த சித்திரவதைகள் மற்றும் இயேசு உயிர்த்தெழுந்த நிகழ்வுகள் ஆகியவை குறித்து தாமஸ் அக்வினால் எடுத்துரைத்தனர். தொடர்ந்து நடைபெற்ற கூட்டு பிரார்த்தனையில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு கண்களை மூடி இயேசு கிறிஸ்துவை பிரார்த்தித்தனர். கள்ளக்குறிச்சியில் நீட் தேர்வால் உயிரிழந்த 22 மாணவ மாணவிகளுக்கு மெழுகுவர்த்தி ஏந்தி அதிமுகவினர் அஞ்சலி செலுத்தினர். கள்ளக்குறிச்சி கச்சேரி சாலையில் உள்ள அம்பேத்கர் சிலை அருகில் நீட் தேர்வால் உயிரிழந்த 22 மாணவ மாணவிகளுக்கு அதிமுகவினர் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினர். இதில் நீட் தேர்வை ரத்து செய்ய ரகசியம் இருப்பதாக பொய் கூறி ஆட்சிக்கு வந்த திமுக அரசை கண்டிக்கும் விதமாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அதிமுக மாவட்ட மாணவர் அணி சார்பில் அதன் மாவட்ட செயலாளர் பாக்யராஜ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அதிமுக மாவட்ட செயலாளர் குமரகுரு, முன்னாள் அமைச்சர் மோகன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு மெழுகுவர்த்தி ஏந்தி உயிரிழந்த மாணவ மாணவிகளுக்கு அஞ்சலி செலுத்தினர். காரைக்குடியில் நீட் தேர்வினால் உயிரிழந்த மாணவ மாணவியருக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர். காரைக்குடி 5 விளக்கு பகுதியில் நீட் ரகசியம் என்ன ஆச்சு, நீட் ரத்து செய்ய ரகசியம் இருப்பதாக பொய் கூறி ஆட்சிக்கு வந்த திமுக அரசினால் இன்னுயிரை இழந்த 22 மாணவ மாணவிகளுக்கு சிவகங்கை மாவட்ட மாணவர் அணி சார்பில் மெழுகுவர்த்தி ஏற்றி கண்ணீரஞ்சலி ஆர்ப்பாட்டம் சிவகங்கை மாவட்ட மாணவர் அணி செயலாளர் சுந்தரலிங்கம் தலைமையில் நடைபெற்றது. இந்த கண்ணீரஞ்சலி ஆர்ப்பாட்டத்தில் சிவகங்கை மாவட்ட செயலாளரும் சிவகங்கை சட்டமன்ற உறுப்பினருமான PR செந்தில்நாதன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கற்பகம் இளங்கோ, KK உமாதேவன், காரைக்குடி விருநகர செயலாளர் மெய்யப்பன், தேவக்கோட்டை நகர செயலாளர் ராமச்சந்திரன் ஆகியோர் பங்கேற்றனர். மதுரை மாவட்டத்தில் திமுக மாநில தீர்மான குழு உறுப்பினர் பொன் முத்துராமலிங்கம் அவர்களது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. மதுரை மாவட்டத்தில் திமுக மாநில தீர்மான குழு உறுப்பினர் பொன் முத்துராமலிங்கம் அவர்களது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. விழாவிற்கு அமைச்சர் மூர்த்தி, மாவட்ட செயலாளர் கோத்தளபதி வேலுசாமி, குழந்தைவேலு, முகேஷ் சர்மா ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்தினர். இவர்களுடன் திருப்பதி வேல்முருகன், கருணாநிதி உடன் இருந்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த சுங்குவாச்சத்திரத்தில் அதிமுக கட்சி சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் சுங்குவாச்சத்திரம் பேருந்து நிலையம் முன்பாக நடைபெற்றது.
காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த சுங்குவாச்சத்திரத்தில் முன்னாள் அமைச்சர் சோமசுந்தரம் அவர்கள் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இதில் முன்னாள் ஸ்ரீபெரும்புதூர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மதுராந்தபுரம் பழனி, காஞ்சிபுரம் மாவட்ட துணை செயலாளர் பூந்தூர் செந்தில்ராஜன், ஸ்ரீபெரும்புதூர் நகர கழக செயலாளர் பூந்தூர் மோகன், சேந்தமங்கலம் ஊராட்சி மன்ற தலைவர் சார்லஸ் பிள்ளைப்பாக்கம், ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன், காஞ்சிபுரம் மாவட்ட மகளிரணி துணை செயலாளர் பிரசித்த குமரன், பெங்காடு ஊராட்சி மன்ற தலைவர் உலகநாதன், சுங்குவாச்சத்திரத்தில் அதிமுக பிரமுகர் பாலமுருகன் ஆகியோர் கலந்து கொண்டு பெண்களை இழிவுபடுத்தி பேசிய பொன்முடியை கண்டித்தும் திமுக அரசை கண்டித்தும் அதிமுக கட்சி சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சேலத்தில் நீலம் பண்பாட்டு மையம் மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர் இயக்குனர் ப. ரஞ்சித் அவர்களின் சகோதரரான உதயா தலைமையில் செயல் வீரர் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. சேலம் மத்திய மாவட்டத்தில் உள்ள பொன்மாமாப்பேட்டை கலைஞர் சமுதாய கூடத்தில் இன்று சேலம் மாவட்ட தலைமை ஒருங்கிணைப்பாளர் மணிபாரதி தலைமையில் மாநில ஒருங்கிணைப்பாளர் கூட்டம் நடைபெற்றது. இதில் ஒன்றிய நகர பேரூர் பகுதியில் இருந்து 100க்கும் மேற்பட்ட பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் இயக்குனர் ப. ரஞ்சித் உத்தரவின் பேரில் அண்ணல் அம்பேத்கர் கொள்கையை பல்வேறு தரப்பு மக்களுக்கு எடுத்துரைக்க பல்வேறு உதவிகளை நாங்கள் செய்வோம் என்று உதயா அவர்கள் உறுதிமொழியோடு சபதம் எடுத்துக்கொண்டு இக்கூட்டத்தை நிறைவு செய்தார். சென்னை கார்னட்டிக் ரோட்டரி சங்கம் சார்பில் வாணி மகளில் சிறந்த மாணவ மாணவியர் இசைக்கலைஞர்களுக்கு தளிர்கலா விருதுகள் வழங்கப்பட்டது. சென்னை கர்நாடிக் ரோட்டரி சங்கம் சார்பில் வாணி மகளில் சிறந்த மாணவ மாணவியர் இசைக்கலைஞர்களுக்கு தளிர்கலா விருதுகள் வழங்கப்பட்டது. இதில் அவர்களின் சுருதி மற்றும் தலா அறிவு பாடும் திறன் அல்லது வாசிக்கும் திறன் பார்த்து மதிப்பெண்கள் அடிப்படையில் 3 அல்லது 4 பேர் தேர்வு செய்யப்பட்ட அவர்களுக்கு சான்றிதழ் கோப்பை மற்றும் ஊக்கத்தொகையாக ரூபாய் 2500 சென்னை கர்நாடிக் ரோட்டரி சங்கம் சார்பில் வழங்கப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். பெண்களை இழிவாக பேசிய அமைச்சர் பொன்முடியை கண்டித்து திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருள்புரம் பகுதியில் அஇஅதிமுக மகளிர் அணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் தலைமை தாங்கினார். பல்லடம் சட்டமன்ற உறுப்பினர் எம்.எஸ்.எம். ஆனந்தன் கண்டன ஆர்ப்பாட்டத்தினை நடத்தினர். ஸ்ரீ சைத்தன்யா கல்வி நிறுவனங்களின் இயக்குநர் திருமதி சுஷ்மா போப்னா மற்றும் தமிழ்நாடு இயக்குநர்கள் தலைவர் திரு ஹரிபாபு ஆகியோர் 2025 வெற்றி பெற்ற மாணவர்களை பாராட்டி வாழ்த்து தெரிவித்தனர். புந்தமல்லி நெடுஞ்சாலையை ஒட்டியுள்ள சொக்கநல்லூர் சைத்தன்யா பள்ளியின் 2 மாணவர்கள் 300 டெக்னோ பள்ளி மாணவர்கள் 99.999% இயற்பியல் மற்றும் வேதியியல் 100% KS பிரசன்னா இந்திய ரேங்க் 41 பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளார். இதனை கொண்டாடும் விதத்தில் பள்ளியின் பிரின்சஸ் தலைமை கேக் வெட்டி கொண்டாடி மாணவ மாணவியரை பூங்கொத்து கொடுத்து சால்வை அணிவித்து பாராட்டுகளை தெரிவித்தார். இதில் மாணவர்களின் பெற்றோர்கள் கலந்து கொண்டு மகிழ்ச்சியை தெரிவிக்கும் வண்ணம் கைத்தட்டி ஆரவாரம் செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை ரயில் நகர லைன் சங்கம், சென்னை அரவிந்த் கண் மருத்துவமனை மற்றும் மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு சங்கம் இணைந்து நடத்தும் இலவச கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது. ஜோலார்பேட்டை ரயில் நகர லைன் சங்கம், சென்னை அரவிந்த் கண் மருத்துவமனை மற்றும் மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு சங்கம் இணைந்து நடத்தும் மாபெரும் முழுமையான கண்புரை அறுவை சிகிச்சை முகாம் தலைவர் ராஜேந்திரன், செயலாளர் பிரபு, பொருளாளர் சத்யநாதன் தலைமையில் ஜோலார்பேட்டை தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் ரயில் நகர லைன் சங்க உறுப்பினர்கள், முன்னாள் கவர்னர் புவனேஸ்வரி மற்றும் பொதுமக்கள், பயனாளிகள் பலர் கலந்து கொண்டனர். திருப்பதியில் ஏழுமலையான் கோயிலுக்கு சாமி தரிசனம் செய்வதற்காக திருமலை நோக்கி சென்று கொண்டிருந்த பக்தர்கள் கார் திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் சாமி தரிசனம் செய்வதற்காக காரில் திருமலை நோக்கி ஒரு பக்தர்கள் குடும்பத்தினர் சென்று கொண்டுள்ளனர். இந்த கார் 2வது மலைப்பாதையில் சென்று கொண்டிருந்த போது காரில் திடீரென புகை வந்ததை பார்த்து காரில் இருந்தவர்கள் கீழே இறங்கினர். இதில் சில நிமிடங்களிலேயே காரில் தீப்பிடித்தது. உடனடியாக இது குறித்து தகவல் அறிந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுப்படுத்தினர். இதனால் மலைப்பாதையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தஞ்சாவூரில் நீட் தேர்வால் உயிரிழந்த மாணவ மாணவிகளுக்கு அதிமுக மாணவரணி சார்பாக மெழுகுவர்த்தி ஏந்தி கண்ணீரஞ்சலி செலுத்தப்பட்டது. தஞ்சாவூரில் நீட் தேர்வால் உயிரிழந்த மாணவ மாணவிகளுக்கு தஞ்சை மத்திய மாவட்ட கழக செயலாளர் மாசேகர் தலைமையில் மெழுகுவர்த்தி ஏந்தி கண்ணீரஞ்சலி செலுத்தப்பட்டது. நிகழ்வில் மாநகர கழக செயலாளர் சரவணன், கழகமைப்பு செயலாளர் ஆர். காந்தி, கொள்ளை பரப்பு துணை செயலாளர் திருஞானம், விவசாய பிரிவு இணை செயலாளர் ராஜமாணிக்கம், தஞ்சை மேற்கு மாவட்ட செயலாளர் ரத்னசுவாமி, தெற்கு மாவட்ட செயலாளர் CV சேகர், வடக்கு மாவட்ட செயலாளர் பாரதி மோகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நாகர்கோவிலில் மெழுகுவர்த்தி அஞ்சலி நிகழ்வு நடைபெற்றது. நாகர்கோவிலில் திமுகவை கண்டித்தும் உயிரிழந்த மாணவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் அதிமுக மாணவரணி மாவட்ட செயலாளர் டி. மனோகரன் தலைமையில் கழகமைப்பு செயலாளர் KT பச்சைமால், சேவியர் மனோகரன் ஆகியோர் முன்னிலையில் கன்னியாகுமரி மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினர் தளவாய் சுந்தரம் கலந்து கொண்டு மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினர். நெல்லையில் ஈஸ்டர் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டது.
திருநெல்வேலியில் உள்ள உடையார்பட்டி ஆலயத்தில் நள்ளிரவு ஈஸ்டர் பண்டிகை திருப்பலி நடைபெற்றது. இதில் இயேசு கிறிஸ்துவ உயிர்த்தெழுந்ததை உலகின் ஒளி என்பதை நினைவு கூறும் வகையில் புதிய ஒளியை உருவாக்க ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொண்டனர். இந்த சிறப்பு திருப்பலியை திரு இருதய ஆலய பங்குத்தந்தை மைக்கேல் ராசு மற்றும் ஞான தினகரன் ஆகியோர் நிறைவேற்றினர். மேலும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டவர்கள் கையில் மெழுகுவர்த்தியுடன் பிரார்த்தனை மேற்கொண்டனர். திருச்சிராப்பள்ளி மாவட்டம் ஸ்ரீரங்கத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பாக நீர்மோர் பந்தல் திறந்து வைக்கப்பட்டது. திருச்சிராப்பள்ளி மாவட்டம் ஸ்ரீரங்கத்தில் இன்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பாக நீர்மோர் பந்தல் திறந்து வைக்கப்பட்டது. பகுதி செயலாளர் சுந்தரராஜன் மற்றும் டைமண்ட் திருப்பதி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் திருச்சி புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் மு. பரஞ்சோதி, முன்னாள் அமைச்சர் கழக அமைப்பு செயலாளர் வளர்மதி ஆகியோர் முன்னிலை வகித்து நீர்மோர் பந்தலை திறந்து பொதுமக்களுக்கு பழரசங்கள், பழங்கள் மற்றும் குளிர்பானங்கள் வழங்கினார். கிருஷ்ணகிரியில் மக்கள் விரோத ஒன்றிய பாஜக அரசின் வக்பு திருத்த சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி மற்றும் இந்திய கூட்டணி கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையம் அருகில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு இந்திய கூட்டணி கட்சியை சேர்ந்து ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு இஸ்லாமியர்களுக்கு எதிராக கொண்டு வந்துள்ள வக்பு திருத்த சட்டத்தினை மத்திய அரசு நிரந்தரமாக கைவிட வேண்டுமென வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். மேலும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் இந்திய கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள் மற்றும் இஸ்லாமிய கூட்டமைப்புகளை சேர்ந்த ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு வக்பு திருத்த சட்டத்திற்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். கிருஷ்ணகிரியில் கோவை, தர்மபுரி, ஈரோடு, நீலகிரி, வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை ஆகிய 8 மாவட்டங்களுக்கு மாவட்ட வருவாய் அலுவலர் சாதனை குழல் முன்னிலையில் பலத்த துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்புடன் வாகனத்தில் எடுத்து செல்லப்பட்டது. கிருஷ்ணகிரியில் கோவை, தர்மபுரி, ஈரோடு, நீலகிரி, வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை ஆகிய 8 மாவட்டங்களுக்கு மாவட்ட வருவாய் அலுவலர் சாதனை குரல் முன்னிலையில் பலத்த துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்புடன் வாகனத்தில் எடுத்து செல்லப்பட்டது. அப்போது அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள், அரசு துறை அலுவலர்களும் உடன் இருந்தனர். இதில் தேசிய மக்கள் கட்சி மாவட்ட தலைவர் டாக்டர் சந்திரமோகன், திமுக பொறுப்பாளர்கள் அசாம், வேலுமணி, பிஜேபி கார்த்திகேயன், தேமுதிக முருகேசன், அதிமுக குறு மற்றும் மாவட்ட ஆசிரியரின் நேர்முக உதவியாளர் ராமஜெயம், பிடிஓ உமாசங்கர் உள்ளிட்ட அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனர். சிவகங்கை மாவட்ட ஆட்சியரிடம் காரைக்குடி முதியவர் மலேசியாவில் கடத்தப்பட்ட 2 மீட்டுத் தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை மனு கொடுத்துள்ளார். சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நேற்று மாலை காரைக்குடி போலீஸ் காலனியை சேர்ந்த முகமது இப்ராசா, எனது இளைய மகன் நூர் முகமது இஸ்மாயில், உறவினர் மகன் முகமது தாரிக் ஆகிய இருவரும் கடந்த பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி சுற்றுலா விசாவில் மலேசியா பின்னாங்கி சென்றுள்ளார். அப்போது அடையாளம் தெரியாத சிலர் இருவரையும் கடத்தி சென்று வேறு இடத்தில் வைத்து எங்களுக்கு போன் செய்து 26 லட்சம் ரூபாய் பணம் கேட்டு மிரட்டி வருகின்றனர். அதனை கொடுக்கவில்லை என்றால் கொலை செய்து விடுவோம் என மிரட்டுகின்றனர். ஆகவே 2 பேரையும் பத்திரமாக மீட்டுத்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த கோரிக்கை மனுவில் குறிப்பிட்டுள்ளார். கடலூர் கிழக்கு மாவட்ட திமுக இளைஞரணி சார்பில் புவனகிரி சட்டமன்ற தொகுதியான சேத்தியா தோப்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கடலூர் கிழக்கு மாவட்ட திமுக இளைஞரணி சார்பில் இந்தி திணிப்பு, நிதி பகிர்வில் பாரபட்சம், தொகுதி மறுசீரமைப்பில் அநீதி இழைக்கும் ஒன்றிய அரசை கண்டித்து சேத்தியாத்தோப்பு கடைவீதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்திற்கு புவனகிரி ஒன்றிய திமுக செயலாளர் மதியழகன் தலைமை தாங்கினார். இந்த பொதுக்கூட்டத்தில் தமிழக வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம், திராவிட இயக்க எழுத்தாளர் மதிமாறன், திமுக இளம் பேச்சாளர் கோமதி, மாநில இளைஞரணி துணை செயலாளர் அப்துல் மாலிக், முன்னாள் MLAக்கள் மருது ராமலிங்கம், துரை கி சரவணன் உள்ளிட்டோர் பங்கேற்று பேசினர். வேதாரண்யத்தில் ஆசிரியர்கள், அரசு ஊழியர்களுக்கு தமிழக அரசு ஓய்வூதியம் வழங்க அறிவிப்பு இல்லை என்றால் அடுத்த கட்ட போராட்டத்தில் நடத்தப்போவதாக பட்டதாரி ஆட்சியர் கூட்டமைப்பின் மாநில பொதுச் செயலாளர் தெரிவித்தார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த ஆயக்காரன்புலத்தில் ஆசிரியர்கள் குணசேகரன், ராணி ஆகியோரின் பணி ஓய்வு பாராட்டு விழாவில் பங்கேற்ற தமிழ்நாடு பட்டதாரி ஆகியோர் கூட்டமைப்பின் மாநில பொதுச் செயலாளர் பேட்ரிக் ரெய்மான் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது ஆசிரியர்கள், அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதியம் வழங்குவதாக தேர்தல் வாக்குறுதியாக தமிழக அரசு அறிவித்தும் 4 ஆண்டுகள் கழிந்தும் இதுவரை ஓய்வூதியம் வழங்குவதற்கான எந்த அறிவிப்பும் தரவில்லை என்றும், இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் அதற்கான அறிவிப்பாணை வரவில்லை எனில் அடுத்த கட்ட போராட்டத்தை முன்னெடுக்கப் போவதாக பேட்ரிக் ரெய்மான் தெரிவித்தார். சிவகங்கை ரயில்வே மேம்பாலத்தில் தமிழன் தொலைக்காட்சிக்கு செய்தி எதிரொலியாக குண்டும் குழியுமாக இருந்த மேம்பாலம் சரி செய்யப்பட்டது. சிவகங்கை தொண்டி சாலையில் உள்ள ரயில்வே மேம்பாலத்தில் ஒரு சில இடங்களில் குண்டும் குழியுமாக இருந்தது. இதனால் இருசக்கர வாகனத்தில் செல்பவர்களுக்கு சிறு சிறு விபத்துகள் ஏற்பட்ட வண்ணம் உள்ளது. இதனை கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு தமிழன் தொலைக்காட்சிக்கு செய்தி ஒளிபரப்பானது. இதனையடுத்து தற்போது இந்த ரயில்வே மேம்பாலத்தில் உள்ள குண்டும் குழியும் சரி செய்யப்பட்டுள்ளது. இதனால் தற்போது இருசக்கர வாகனத்தில் செல்பவர்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர்.
இது பற்றி செய்தி ஒளிபரப்பிய தமிழன் தொலைக்காட்சிக்கு சரி செய்த அதிகாரிகளும் பொதுமக்களும் நன்றி தெரிவித்துள்ளனர். மாங்காடு நகர்மன்ற தலைவர் சுமதி முருகன் இல்ல திருமண விழாவில் மதிமுக நிறுவனர் வை. கோபால்சுவாமி கலந்து கொண்டு மணமக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். மாங்காடு நகர்மன்ற தலைவர் சுமதி முருகன் இல்ல திருமண விழாவில் மதிமுக நிறுவனர் வை. கோபால்சுவாமி கலந்து கொண்டு மணமக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். இதில் மணமகன் பூங்கொத்து கொடுத்து அவரை வரவேற்றார். இதில் துரை வைகோ, மாவை மகேந்திரன் முன்னிலை வகித்தார். கொள்ளச்சேரி கழக நிர்வாகி வேல்முருகன், கபாலி குடும்பத்தினர் மணமக்களுக்கு ரூபாய் நோட்டுகளால் மாலை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். மற்றும் மாங்காடு நகராட்சி துணைத் தலைவர் பட்டூர் ஜவருல்லா, பெருமாள் ராஜ், தீக பாஸ்கரன், குன்றத்தூர் நகர தலைவர் கோ. சத்தியமூர்த்தி, வார்டு கவுன்சிலர் அசோகன், மாங்காடு கந்தன் உட்பட பலர் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர். திருச்சியில் தமிழக வெற்றி கழகத்தினர் பள்ளிவாசல் முன்பு இஸ்லாமியர்களுக்கு இனிப்புகள் வழங்கி வெற்றியை உற்சாகமாக கொண்டாடினர். திருச்சியில் தமிழக வெற்றி கழகத்தினர் பள்ளிவாசல் முன்பு இஸ்லாமியர்களுக்கு இனிப்புகள் வழங்கி வெற்றியை உற்சாகமாக கொண்டாடினர். இதில் தமிழக வெற்றி கழகத்தின் இந்த போராட்டத்திற்கும் வெற்றிக்கும் மிகுந்த நன்றி தெரிவிப்பதாகவும் தொடர்ந்து ஆதரவு அளிக்குமாறும் இஸ்லாமியர்கள் அவர்களிடம் தெரிவித்தனர். கிருஷ்ணகிரியில் பெண்களை இழிவாக பேசிய பொன்முடியை கண்டித்து அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையத்தில் தமிழக வனத்துறை அமைச்சர் பொன்முடியை கண்டித்து செய்தி கிழக்கு மாவட்ட அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நகர செயலாளர் கேசவன் தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு அதிமுக கிழக்கு மாவட்ட செயலாளர் அசோக்குமார், சட்ட உறுப்பினர் தமிழ்ச்செல்வன் ஆகியோர் முன்னிலையில் வகித்தனர். மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு சிறப்பழைப்பாளர்களாக கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சரும் அதிமுக துணை பொதுச் செயலாளருமான KP முனுசாமி கலந்து கொண்டு அண்மையில் இந்து சமுதாயத்தையும் பெண்களையும் கொச்சைப்படுத்தும் விதமாக பேசிய தமிழக வனத்துறை அமைச்சர் பொன்முடியை உடனடியாக அமைச்சர் பதவிகளில் இருந்து தூக்க வேண்டும் என கோஷங்களை எழுப்பினர். நாகப்பட்டினத்தில் மனிதநேய ஜனநாயக கட்சி சார்பில் வக்பு திருத்த சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நாகப்பட்டினத்தில் மனிதநேய ஜனநாயக கட்சி சார்பில் வக்பு திருத்த சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் அக்கட்சியின் தலைவர் தமிமுன் அன்சாரி தலைமையில் நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திமுக மாவட்ட செயலாளர் கௌதமன், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தஞ்சை மண்டல ஒருங்கிணைப்பாளர் சஹா மாலிக் உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர். வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தில் ஈஸ்டர் திருநாள் சிறப்பு பிரார்த்தனையில் பல்லாயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. இதில் இயேசு உயிர்த்தெழுவதை உணர்த்தும் வகையில் பாஸ்கா ஒளி ஏற்பட்டது. கலை அரங்காவளத்தின் மையப்பகுதியில் இருந்து ஏற்பட்ட பாஸ்கா ஒளியை பேராலய அதிபர் இருதயராஜரங்கத்தின் மேடைக்கு எடுத்து சென்றார். பின்னர் பிரார்த்தனைகள் தொடங்கின. இதில் தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலத்தவர்கள் மற்றும் வெளிநாட்டவர்களும் பல்லாயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு கையில் மெழுகுவர்த்தியை ஏந்தியபடி பிரார்த்தனை செய்தனர். காஞ்சிபுரத்தில் செங்கல் நீராடை வீதியில் மூத்த திமுக தலைவரும் முன்னாள் அமைச்சருமான CVM அண்ணாமலை அவர்களின் 28ஆம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி மாற்றுத்திறனாளிகளுக்கும் வயதானவர்களுக்கும் அசைவ உணவு வழங்கப்பட்டது. காஞ்சிபுரத்தில் செங்கல் நீராடை வீதியில் மூத்த திமுக தலைவரும் முன்னாள் அமைச்சருமான CVM அண்ணாமலை அவர்களின் 28ஆம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி உடல் ஊனமுற்ற, கண் பார்வையற்ற, காது கேளாத, வாய் பேசாத முடியாத மாற்றுத்திறனாளிகளுக்கும் வயதானவர்களுக்கும் இட்லி, வடை, சிக்கன் கிரேவி உள்ளிட்ட அசைவ உணவு சுட சுட வழங்கப்பட்டது. காஞ்சிபுரம் முன்னாள் நகர்மன்ற செயலாளர் CVM அசோக் சேகர் தலைமையில் நடைபெற்ற இந்த அன்னதான முகாமில் காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் CVMB எழிலரசன் உள்ளிட்ட கட்சி தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரியில் ஈஸ்டர் பண்டிகையை முன்னிட்டு சூரிய உதயத்தை காண சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் குவிந்தனர். கன்னியாகுமரி கடற்கரையில் ஞாயிற்றுக்கிழமை மற்றும் ஈஸ்டர் விடுமுறை தினம் என்பதால் சூரியன் உதிப்பதை பார்வையிட அதிகாலை முதல் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். இதில் சூரியன் மெல்ல மெல்ல கடலில் இருந்து வெளியே வரும் காட்சிகளை பார்த்து ரசித்த சுற்றுலா பயணிகள் தங்களது செல்போனின் புகைப்படங்களும் எடுத்துக் கொண்டனர். மேலும் கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோவிலுக்கு சன்செட் பாயிண்ட் பகுதியிலும் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிக அளவில் காணப்பட்டது. வெறிக்கோடு ரயில்வே கேட்டில் காலை 11:30 மணியளவில் பழுது ஏற்பட்டு அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. வெறிக்கோடு ரயில்வே கேட்டில் காலை 11:30 மணியளவில் பழுது ஏற்பட்டு அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதுகுறித்து சமூக சேவகர் தமிழன் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில், குறிப்பிட்ட இந்த சாலையில் 18 மற்றும் 22 சக்கர டாரஸ் லாரிகள் செல்வதனால் சாலையோர வீடுகள் குலுங்கி சுவர்கள் விரிசல் இட ஆரம்பித்து விட்டது என்றும் இதற்கு அரசுதான் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறினார். நாகர்கோவில் கோட்டார் சவேரியார் பேராலயத்தில் கோட்டார் மறைமாவட்ட ஆயர் தலைமையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. நாகர்கோவில் கோட்டார் சவேரியார் பேராலயத்தில் நேற்று இரவு 10:30 மணிக்கு சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. பின்னர் நள்ளிரவு 12 மணிக்கு இயேசு உயிரிழப்பு பெருவிழா திருப்பலி நடந்தது. இதில் கோட்டார் மறைமாவட்ட ஆயர் நசரின் சூசை தலைமை தாங்கி திருப்பலியை நிறைவேற்றார். அப்போது அந்த கூடியிருந்த கிறிஸ்தவர்கள் அனைவரும் இயேசுவை வாழ்த்து பாடினர்.
இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் 8:30 மணிக்கு. தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன். வணக்கம்.